அவை நடவடிக்கைகள் காரசாரமாக நடைபெறுகையில் நகைச்சுவையால் தன் புன்சிரிப்போடு கூடிய பேச்சை அவையை குளிர வைத்த மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு மாண்புமிகு முதலமைச்சர் கூறியது போன்று அவர் சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாலும் நேற்று முன்தினம் நான் அவரை சந்தித்த போது ஒரு கருத்தை என்னிடம் சொன்னார். சட்டமன்றம் அமைதியாக நடைபெறுகிறதா, முதலமைச்சர் நன்றாக இருக்கின்றார்களா, அதோடு ஒன்றை நான் சொன்னதாக நீ சொல்ல வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னார். நான் சட்டமன்றத்திலே பேசிய வார்த்தைகளால் யாராவது சட்டமன்றத்திலே அவர்களுடைய மனம் புண்படும்படி என்னுடைய வார்த்தைகள் இருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்பதை சட்டமன்றத்திலே பதிவு செய்து விடு நான் சொன்னதாக என்று சொன்னபோது உண்மையிலேயே நான் என்னுடைய கண் சிவந்து கண்ணீர் வந்து விட்டது. அந்த அளவுக்கு இந்த வயதிலும் பல முறை சட்டமன்றத்துக்கு மிக அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இந்த அளவுக்கு இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் மீதும் அவர்களுக்கு நான் ஏதேனும் சில நேரங்கள் வேண்டும் என்றே சொல்ல மாட்டார், வேடிக்கையாக பேசுவதில் கூட மனம் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குமானால் மன்னிப்பு கேட்டுகளே என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னது உண்மையிலேயே அவருடைய பெருந்தன்மையை காட்டுவதோடு நம்முடைய தம்பி வேல்முருகன் சொன்னது போன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாடு மிக்க தலைவர்களில் முதன்மையாக இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான். ஆகவே அவர் எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தார் என்று நம் சபைக்கு உதவியாக இருந்தார் என்பது தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.